உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதர். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கு இந்த நேரம் வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இராமேதரன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் பொழுது காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக அதனுடைய போராட்டம் நடைபெறப் போகின்ற என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளோடு நீங்கள் பாய்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக போராட்டம் நடைபெற்றது. எவ்வாறு அந்த போராட்டம் நடைபெற்றது என்றதை கூறுங்கள். மக்கள் அவர்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றதையும் கூறுங்கள். இனி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் தமிழர் தரப்பினரை குறை கூறுவது போல் இருக்கின்றது. ஒரு அரசியல் காரணத்துக்காக என்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலில் ஹர்த்தால் நடந்த அந்த பேரணி தொடர்பாக அந்த முடக்கம் மன்னார் முழுவதும் முடங்கியதாக செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களை முதலில் கூறுங்கள். உண்மையிலே மன்னார் மாவட்ட மக்கள் தங்களுடைய இருப்பினை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக அவர்கள் வாழ்வாசாவா என்கின்ற நிலைமையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எந்தவித சமரசமும் செய்வதற்கு தயாராக இல்லை. மக்களுடைய கையை மீறி இந்த விடயம் ஒரு அதிகார துணை கொண்டு இந்த அன்றோமரதேசநாயக்க அரசாங்கம் பல பிரயோகத்தின் மூலமாக அதை நிறைவேற்ற முற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் மக்கள் வீதியில் இறங்க வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ 57 நாட்கள் வரை அவர்கள் ஒரு மிக அமைதியான முறையிலே போராடினார்கள். அதில் 2 சந்தர்ப்பங்கள் அந்த அமைதியை குலைக்கின்ற வகையிலே அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு முன்னரும் உதிரிப்பாகங்களை கொண்டு வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது மக்கள் நள்ளிரவிலே வீதிகளை மறுத்து போராட்டம் நடத்தி அதை திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. வந்து ஒரு சமரசத்துக்கு பின்னர் அடுத்த நாள் அந்த உதிரிப்பாக அந்த 2 வாகனங்களை மட்டுமே செல்வதற்கு அனுமதிப்பது என்றும் ஏனைய வாகனங்களை இப்போது அனுமதிப்பது இல்லை, ஜனாதிபதி தலைமையிலே ஒரு கலந்துரையாடலின் பின்னர் அது தொடர்பாக தீர்மானிக்கலாம் என்று கூறப்பட்டது. அது அந்த அடிப்படையில் தான் அது தற்காலிகமாக கைவிடப்பட்டு மக்கள் அமைதி வழியில தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஜனாதிபதி அன்றோமரதேசநாயக்க தலைமையிலான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவில் சமூகத்தினர், இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துபவர்கள் என அரசியல் தரப்பினர் என பலரும் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ இதன்போது அங்கே சொல்லப்பட்ட விடயம் ஜனாதிபதி நாங்கள் கூறியிருக்க உறவுகளுக்கு நினைவிருக்கும். நாட்டினுடைய மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மன்னார் மக்கள் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இப்போ இதன் மூலமாகவே அதனுடைய பாதிப்புகள் இருக்கின்றதை அவர்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அந்த தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நாட்டுக்காக இந்த தியாகத்தை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய அந்த வாதம் இருந்தது. ஆனால் ஒரு மாத காலவாசத்திலே நிபுணர் குழு வந்து மக்களுடன் கலந்துரையாடி அந்த நிபுணர் குழு என்ன முடிவெடுக்கின்றோ அதன் அடிப்படையிலே இறுதி முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நிபுணர் குழுவை முற்றுமுழுதாக மக்கள் நிராகரித்திருந்தார்கள். அதாவது எங்களுக்கு மன்னாரிலே காற்றாலை கன்னியம்மன் நகழ்வு இந்த 2 திட்டங்களும் மன்னார் மாவட்டத்துக்கு வேண்டாம் என்பதுதான் மக்களுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. அதை முற்றுமுழுதாக அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அதிலே 2ஆம் நிலைப்பாட்டு பேச்சுவார்த்தை என்பதற்கு இடமில்லை. ஆகவே அங்கே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கே மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாதியிலே இடைநடுவிலே அந்த கலந்துரையாடல்களை நிறுத்திவிட்டு வெளியேறிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. இவ்வாறான நிலைமையில் தான் இப்போது 57வது நாளிலே மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது எந்தவித இதுவும் இல்லாமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது அவர் இந்த அனுமதியை வழங்கிவிட்டு சென்று விட்டார். காற்றாலைகள் அமைப்புக்கு அனுமதியை சென்று விட்டார். அதன் பிரகாரம் 57வது நாள் அந்த போராட்டம் 57வது நாளை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கே 56வது நாள் முன்னெடுக்கப்பட்ட போது அங்கே நள்ளிரவிலே வாகனங்களிலே அந்த காற்றாலையை பொறுத்துவதற்கான உதிரிப்பாகங்களோடு வாகனங்கள் அங்கே நுழைய முற்பட்ட போது வீதியிலே மறித்து போராடிய போது போலீசார் விசேட அதிரடிப்படையினர் வந்து அந்த மக்களை மிக பலப்பிரயோகமாக ஒரு மிருகத்தனமாக அந்த மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். பலர் காயமடைந்திருந்தார்கள். மத உரு அந்த போராட்டத்திலே முன்னின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற மத உரிமையார் அங்கே தூக்கி எறியப்பட்டு அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலை சிகிச்சை பெறுகின்ற அளவுக்கு நிலைமைகள் கைமீறி சென்றது. ஆகவே அரசாங்கம் என்ன விலை கொடுத்தேனும் மக்களை அடக்கிவிட்டு அந்த இடத்திலே காற்றாலை அமைப்பது என்பதில் தீவிரமாக இருந்தபோதுதான் இந்த கதவடைப்பு போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். ஆகவே தமிழர்கள் இப்படியான ஒரு நிலையை தள்ளிவிட்டு தமிழர்கள் எப்போதுமே ஒரு வன்முறை, இதற்கு எதிரானவர்கள், அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து தமிழர்களை எப்போதுமே தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறைகள் வைத்திருப்பதுதான் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கின்றது. அதற்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் விரிவாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விடயங்களை விரிவாக பார்ப்பதற்கான காரணம் வந்து இந்த நிலைக்கு தள்ளியது அரசாங்கம். ஜனாதிபதி நேரடியாக இந்த மக்களை எதிர்கொள்ள முடியாது. இதே ஜனாதிபதி கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன்னர் மன்னார் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற போது
அப்போது அதானி நிறுவனத்துடைய கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு அங்கு காற்றாலை அமைப்பதற்கான அனுமதி கடந்த கால அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. அதுக்கு எதிராக மக்கள் தங்களுடைய போராட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தேர்தலிலே வாக்கு அறுவடைக்காக சென்ற ஜனாதிபதி அங்கே கூறினார். என்ன கூறியிருந்தார்? இந்த காற்றாலை விடயத்திலே நாங்கள் உங்களுடைய கோரிக்கைகளோடு நாங்கள் இணங்கி போகின்றோம். மக்கள் விரும்பாத ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போவதில்லை. ஆகவே மக்கள் உங்களுடைய பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டுவர் என்பதாக ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் ரணில் திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதியை வழங்கியிருந்தார். ஆனால் எல்லோருமே எப்படி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் மக்களுடைய வாக்குகளை கவருவதற்காக இப்படியான பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் வழங்குவார்கள். அவர் அதிகாரத்துக்கு வந்து நிறைவேற்ற அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிற்பாடு இன்று நேரடியாக அந்த மக்களை சந்திப்ப இன்று அவர் நினைத்திருந்தால், இன்று நீங்கள் தேர்தலை வாக்கு கேட்பதற்காக அந்த மண்ணுக்கு சென்ற ஜனாதிபதி நிபுணர் குழுவை அவர்கள் ஒரு குழு ஒன்றை அனுப்புவதை விட்டுவிட்டு நேரடியாக அந்த மன்னார் மக்களுடன் சென்று கலந்துரையாடல் நடத்துவதற்கு ஜனாதிபதி ஏன் முன்வரவில்லை? அவர் ஐநா சபைக்கு உரையாற்றுவதற்கு, உலகத்தாருக்கு வகுப்படுப்பதற்கு செல்வதற்கு முன்னர் மன்னார் மக்களுக்கான ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு முடிவை திணித்து விட்டு தான் அவர் சென்றிருந்தார். ஆக இப்படியான பின்னணியில் மன்னார் மக்கள் ஒட்டுமொத்த தமிழர் தாயகமும் அந்த போராட்டத்தில் திரண்டு ஒரு கதவடை போராட்டத்துக்கு அழைப்பு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த கதவடை போராட்டம் மன்னார் மாவட்டம் முற்றாகவே ஒரு சம்பிதம் அடைகின்ற அளவுக்கு அந்த கதவடைப்பு போராட்டம் முழுமையான வெற்றி அடைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பெருந்திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடி பேரணியாக சென்று அங்கே தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வு என்பது ஒருபோதுமே வேண்டாம், அதை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தங்களுடைய மகையராக அந்த பேரணியாக சென்று அதை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்திலே ஒட்டுமொத்த இவர்கள் இதுவரை காலமும் கூறிக்கொண்டதாக ஒரு குறிக்கப்பட்ட தரப்பினர் அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள் என்று ஒட்டுமொத்தமாக மன்னார் மாவட்டம் கதவடைப்பு செய்து தமிழர் தாயகம் இயன்றவரை அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து அவர்கள் ஒரு நேரடியாக அங்கே சென்று அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை அங்கே பிரதிபலித்திருக்கின்றார்கள். அதாவது காற்றாலை என்பது மன்னார் மாவட்டத்தினுடைய இருப்புக்கு ஆபத்து. ஆகவே காற்றாலை கனியமண் அகழ்வு முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை தமிழர்கள் அங்கே ஒரு ஆணித்தரமாக நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதில் 2 விடயங்கள் இருக்கின்ற 3 விடயங்கள் இருக்கின்ற. முதலில் இப்பொழுது போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான் இன்று 59வது நாள் என்று நம்புகிறேன். இந்த நாளில் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமைச்சர் கூறுகிறார், அடிக்கல் நாட்டியவர்களே இந்த திட்டத்துக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஏன் அதை கூறுகிறார்? அவர் சந்திரசேகர் அவர்களுக்கு எல்லா விடயங்களிலுமே ஏகத்தாளமாக கதைத்து மக்களை திசை திருப்பி தங்களுடைய விடயங்களை மூடி மறைக்கின்ற ஒரு போக்கைத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அவர் பொறுப்பு வகிக்கின்ற கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழில் சார்ந்த விடயங்களிலே எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஒருவரிடமாகி எடுக்க முடியாதவராக இருக்கின்றார். கேட்டால் இப்போ அவர்கள் அதுக்கு இதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கடந்த சில வாரங்களாக இந்திய இழுவை படகுகள் வடக்கு கடற்பரப்புக்குள் வரவில்லை, ஒரு 2 கிழமை வரவில்லை, 2 கிழமை ஒரு 10 நாள் வரவில்லை என்கின்ற ஒரு நிலையை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கடற்படை ஊடாக அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் அவர்கள் சொன்ன விடயம் என்ன என்று சொன்னால், தாங்கள் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்திய எல்லை தாண்டலை நிறுத்தி இருக்கின்றோம் என்று. ஆனால் நடந்த விடயம் என்றால், அன்றை அவர்கள் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்ற போதே நடுந்தீவு பகுதியிலே இந்திய படகுகள் அத்துமுறி உள்ளுழைந்திருந்தன. அது மாத்திரமில்லாமல் இப்போ சில தினங்களுக்கு முன்னர் கூட 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் காகம் இருக்க பரம்பலம் விழுந்த கதையாக ஒரு சாதாரணமாக அவர்களாக வராமல் விடுகின்ற போதும் இப்படித்தான் கடந்த காலங்களிலும் டக்ளஸ் வாழ்ந்தவாக இருக்கட்டும், அதற்கு முன்னரும் அவர்கள் இவ்வாறு தான் இவர்கள் தங்களுடைய தலையிலே தாங்களே ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டார்கள். அவர்களாக வராமல் விடுகின்ற நேரம் பார்த்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம், அதனால் வரவில்லை என்றார்கள். அப்படி இவர்கள் ஒரு கையால் ஆகாத ஒரு அமைச்சராக சந்திரசேகர் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்திலும் அவர் எல்லா விடயங்களிலுமே மூக்க நுழைக்கின்றார். என்றால் அவரை வடக்கு கிழக்கில் இந்த கடத்தொழில் அமைச்சராக வைத்துக்கொண்டு அவரை வைத்துக்கொண்டு இந்த வடமாகாணத்தில் சில சில்மிசங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இவர் அப்படியான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதை அவரை கூறியவர் வேணுமென்றால் அவர்களை அம்பலப்படுத்தி இருக்க முடியும். அவர் அதை கூறாமல் ஒரு சிலையடியாக இந்த விடயங்களை கூறிவிட்டு மற்ற இன்னொரு விடயத்தை கூறியிருந்தார். அது ஒரு அபத்தமான விடயமாக இருந்தது. நீங்கள் ஒரு அதாவது குருட்டுத்தனமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும், அதாவது எந்த விதமான ஒரு ஆய்வறிக்கைகளும் இல்லாமல்
நீங்கள் வேணும் என்று சொன்னால் ஏற்கனவே பூனேரி உள்ளிட்ட இடங்களிலே காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சென்று பாருங்கள். அங்கே அந்த காற்றாலைகளினால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படவில்லை. ஏனைய சூழல் பிரச்சனைகள் எதுவுமே அங்கே ஏற்படவில்லை. அப்படி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அங்கே உலகத்திலே எத்தனை இடங்களில் காற்றாலைகள் இருக்கின்றது, வடமாகாணத்திலும் சில இடங்களில் காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களெல்லாம் சென்று விட்டு நீங்கள் வந்து இங்கே போராடுங்கள் என்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது. உண்மையிலே இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. மக்கள் தாங்கள் அறிந்தவரை, தங்களுடைய அறிவு கட்டியவரை ஒரு ஆபத்து வரும் முன்னர் அதை தடுத்து நிறுத்துவதுதான். ஏன்னால் அதற்கு பின்னர் இப்போது என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் இவ்வளவு எல்லாம் செய்து விட்டோம், நாங்கள் அதற்கு முன்னே எதுவுமே செய்துவிட முடியாது என்பதாக இவர்கள் கை நழுவுகின்றார்கள். இப்போது அமைச்சர் சொல்லுகின்றார், நாங்கள் இதையெல்லாம் கூறிவிட்ட ஒரு விடயத்தை கூறியிருந்தார், நாங்கள் அத்திவாரத்தை போட்டு விட்டோம், இவ்வளவு எல்லாம் தொடங்கி விட்டாச்சு இதற்கான பணிகள். ஆகவே மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் இதை தொடர்வதற்கு அனுமதியுங்கள். அதாவது அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் முடிவுறுத்தப்பட்ட நிலைமையிலே இனிமேல் இந்த காற்றாலை மின் கோபுரங்களை பொருத்துவதுதான் இதற்கான ஒரு தேவையாக இருக்கின்றார். ஆகவே அந்த பணியை தொடர்வதற்குரிய இதுக்கு மக்களை ஒத்துழைக்க வேண்டும் என்பதாக அவர் அந்த இடத்துல கூறியிருந்தார். அதில் ஒரு முரண்பாடான நிலைமை இருக்கின்றார். அவர்களை அடிக்கல் நாட்டினார்கள் என்று எதிர்க்கின்றார்கள் என்று கூறுகின்றார். பின்னர் சாத்தி அங்கிருந்தால் இங்கிருந்தால் வந்து சொல்லுங்கள், பாதிப்பு இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். பின்னர் சொல்கின்றார், நாங்கள் தொடங்கி விட்டோம், அதை அனுமதியுங்கள் என்று கூறுகின்றார். இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. நீங்கள் ஒரு பிழையான விடயத்தை நீங்கள் தொடங்கி விட்டீர்கள் என்பதாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய தலையிலே நாங்கள் ஒரு நாசகார திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உண்மையிலே வருகின்ற இப்ப நாங்கள் ஒரு பொதுப்படையாக அறிகின்ற போதே அந்த காற்றாலை மூலமாக ஒரு சிறிய பிரதேசம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் வாழ்கின்ற அந்த மன்னார் தீவு ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இது இட்டு செல்லும். நீங்கள் இப்போது ஒன்றல்ல இரண்டல்ல, நீங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் சிறிய ஆரம்பிக்கப்பட்ட விடயத்தை மேற்கொண்டு எதுவுமே செய்ய மாட்டோம் என்று சொன்னாலும், நீங்கள் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போதே மன்னார் மாவட்டம் எதிர்காலத்திலே பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே சந்திரசேகர் அவர்கள் கூறுகின்றார் என்று சொன்னால், நீங்கள் உண்மையிலே இதில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொன்னால், ஒரு நேர்மையாக ஒரு அரசாங்கமாக நீங்கள் இந்த ஆய்வறிக்கையை காற்றாலை மூலமாக எந்தவித சூழலியல் ரீதியான எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உங்களுடைய நிபுணர்களை வைத்து நீங்கள் ஆய்வு செய்துவிட்டு அந்த அறிக்கையை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களால் திராணி இருக்கின்றதா? நீங்கள் இப்படி ஊடகங்களில் அடுத்தவர் மீது பழி சொல்லிவிட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் பார்க்கின்ற இந்த விடயத்தை உங்களினால் இந்த விடயத்தில் செய்ய முடியுமா? இதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் நேர்மையான ஒரு அரசாங்கமாக இருந்தால் நீங்கள் அந்த ஆய்வறிக்கையோடு வந்து மக்களை சந்தித்திருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வெறுங்கையிலே முளம் போடுகின்ற இந்த வேலையை நீங்கள் இந்த இடத்திலே செய்வதை நாங்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அமைச்சராக இருந்துகொண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இவர்கள் தங்களுடைய கையாளகத்தனத்தை மூடி மறைத்து பழியை இன்னொரு இடத்திலே போட்டுவிட்டு தாங்கள் தொடங்கிய இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முற்படுகின்றார்கள். ஆகவே இதை நாங்கள் எந்த ஒரு அடிப்படையிலுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக கருத முடியாது. நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் முரண்பாடான நிலை இருக்கிறது என்று நீங்கள் கூறினீர்கள். இன்னொரு முரண்பாடான நிலை இருக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த காற்றாலை மின்சார இந்த திட்டம் ராஜபக்ஷாக்களுக்கு தொடர்புள்ளவர்களிடம் அவர்கள் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுவது அவர்களுடைய பெயரில் தான். அதாவது அவர்களுடைய பெயர் என்று சொல்லி நேரடியாக அவர்களுடைய பெயரில் இருக்காது, ஆனால் அவர்கள் சார்ந்தவர்களிடம் பெயரில் தான் இது இயங்குவதாக அல்லது இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? அப்படி என்று சொன்னால், ஊழல் ஒழிப்போம், இவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொன்ன அனுரகுமார் திசாநாயக்கா என்ன கூற போகிறார்? உண்மைதான். இப்போ இந்த இடத்திலே வருகின்ற தகவல்கள் நாங்கள் பார்க்கின்ற போது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரும் பண படைத்த ஒரு தரப்பாக இருக்கின்ற அதானி, அந்த அதானி குழுமத்தினுடைய கிரீன் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்துக்கு தான் இவர்கள் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருந்தார்கள் கடந்த கால ஆட்சியின் போது. அவர்கள் இந்த காற்றாலை மின் உற்பத்தி மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை இலங்கையினுடைய மத்திய தொகுப்புக்கு இணைக்கின்ற போது அதற்காக அவர்கள் அறவிடுகின்ற கட்டணம் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு விடயம் கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் விளக்கம் கேட்ட அவர்கள் அதை அந்த விலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே இப்போது அதிலிருந்து அதானி குழுமம் வெளியேறிய விடயம் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தது. அவர்கள் வெளியேறியது, பின்னர் இவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் சென்று விளக்கம் கொடுத்தது, நாங்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இவை அனைத்துமே கைகூடாத ஒரு நிலைமையிலே தான் ஹெய்லிஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இவர்கள் தொகுதியாக இந்த காற்றாலை அமைக்கின்ற ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உள்ளூர் இலங்கையில செயல்படுகின்ற அந்த நிறுவனம்
இந்த ஹெய்லிஸ் நிறுவனம் வந்து இந்த தம்மிக்க பெரேரா உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். பின்னர் தேசிய பட்டியல் ஊடாக அவர் வெற்றி பெற்று அவர் அங்கே செயல்பட்டதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், இலங்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தராகவும் உலகளாவிய செல்வந்தர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் ராஜபக்சேக்கள் குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபராக, குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடைய ராஜபக்சேக்களுடைய ஒரு பினாமியாகத்தான் தம்மிக பெரேரா பார்க்கப்படுகின்றார். அதன் காரணமாகத்தான் அவர் அரசியல் ரீதியாக அவர் இப்போது முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார். ஆகவே அவர் சார்ந்து தம்மிக பெரேராவினுடைய ஒரு நிறுவனத்தான் அதிலே 199.97% கட்டுப்பாடுகளை அந்த நிறுவனத்திலே கொண்டிருக்கின்றது. அதாவது இப்போ இந்த காற்றாலை அமைப்பதற்கான பொறுப்பை எடுத்திருக்கின்ற அந்த ஹெய்லிஸ் நிறுவனத்தினுடைய பெரும்பகுதியான பங்கை இந்த தம்மிக பெரேராவினுடைய நிறுவனம் தான். ரெண்டுமே ஒரே நிறுவனம் தான். அவர்கள் தங்களுடைய ஒரு உப நிறுவனத்தினூடாக இந்த காற்றாலை அமைக்கின்ற வேலையை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதோடு சம்பந்தப்பட்டு கோத்தபாய ராஜபக்ச உள்ள அவர்களோடு நெருக்கமானவர்களும் இதிலே அடையாளம் காணப்படுகின்றார்கள். அதாவது இந்த இதிலே இரண்டாவதாக ஒரு அதிகூடிய ஒரு முதலீட்டாளராக இருப்பவர், அவரும் கோத்தபாய ராஜபக்சனுடைய ஒரு பினாமியாக அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு பெரும் செல்வந்தர் ஒருவர் தான் இந்த இதில் இரண்டாவது பெரிய முதலீட்டாளராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஆகவே இப்போ இவர்கள் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் மற்றும் பினான்சியல் நடவடிக்கை என்கின்ற அடிப்படையிலே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர்களாக இவர்கள் அதிலே முதன்மைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்போது சுட்டிக்காட்டப்படுகின்றது. என்றால் ஒரு இந்தியாவினுடைய அதானி நிறுவனம் வெளியேற்றப்பட்டதற்கு பிற்பாடு ராஜபக்சேக்களுடைய பினாமிகளாக, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ராஜபக்சவனுடைய பினாமிகளினுடைய பிரதான முதலீட்டை உள்வாங்கி இருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை வழங்கி அதை நடைமுறைப்படுத்த இந்த ஜேவிபி அரசாங்கம் துடிக்கின்றதுன்னு சொன்னால் இவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, சரி ஒன்றை கூறலாம், அவர்கள் உள்நாட்டிலே யாராக இருந்தாலும் அதை செய்துவிட்டு போகிறதிலே பிரச்சனை இல்லை தானே என்று கூறலாம். இவர்கள் அடிப்படையில் சொல்கின்ற விடயம் என்பது ஊழல் ஒழிப்பு. ஆகவே அந்த ஊழல் ஒழிப்பு சார்ந்து இவர்களுடைய விடயம் முன்வைக்கின்ற போது கூட அது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஹெய்லிஸ் நிறுவனம் வந்து ஏற்கனவே ஒரு மக்கள் விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றது. இப்போ அந்த 2013ஆம் ஆண்டு ஒரு நிலத்தடி நீர் மாசுபடுத்தக்கூடிய வகையிலே இவர்களுடைய நிறுவனம் ஒன்று செயல்பட்டதன் காரணமாக அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடிய போது அப்போது ராஜபக்சேருடைய அரசாங்கம் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதிலே 3 பேர் உயிரிழந்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த ஹெய்லிஸ் நிறுவனத்துடைய ஒரு துணை நிறுவனமான அந்த நிறுவனம் தான் அந்த இதுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு துணை நிறுவனம் என்று சொன்னால் அதனுடைய பிரதான தம்மிக பெரேரா தான் அதனுடைய பிரதான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான வரி ஏய்ப்பு மோசடியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் தம்மிக பெரேரா. ராஜபக்சேக்கள் அதிகாரத்தில் இருந்தபோது அவர் இந்த வியாபார உலகத்திலே தன்னை ஒரு சக்தி மிக்க ஒரு நபராக முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் செல்வாக்கின் நிமித்தமாக அவர் ஒரு பெரும் கோடிக்கணக்கான வரி ஏய்ப்பை செய்து அரசாங்கத்துக்கு மக்களுக்கு பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்திய ஒருவராகத்தான் இவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பார்க்கின்ற போது நாங்கள் அப்படி கூட எடுக்க முடியாது. அன்றுமுறை திசாநாயக்க அரசாங்கம் ஒரு அந்நிய நிறுவனத்தை வெளியேற்றி விட்டு உள்நாட்டிலே ஒரு நிறுவனத்துக்கு வழங்கி ஒரு உள்ளக பொருளாதாரத்துக்கு அவர்கள் விளைச்சத்துக்கான கூட நாங்கள் கருதிவிட முடியாது. ஆக ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு பெரிய தீங்கிழைக்கக்கூடிய வகையில செயல்பட்ட ஒரு நிறுவனம், அது மாத்திரமல்ல இவர்களுடைய ஊழல் ஒழிப்பினுடைய பிரதான தாரக மந்திரமாக கொண்டிருக்கின்ற இவர்கள் அவ்வாறான ஊழல் மோசடி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கோடான கோடி வரி ஏய்ப்பு செய்த ஒருவருடைய நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஜேவிபி அரசாங்கம் மாற்றம் என்ற பெயரில் இவர்களும் அதே குட்டையில் உரிய மட்டைகளாகத்தான் இவர்களுடைய பயணம் என்பது தொடர்கின்றது. இவர்கள் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தங்கள் நெருக்கடிகள் இந்த விடயங்களுக்காக அவர்கள் இந்த விடயங்களை செய்கின்றார்களோ ஒன்று கூட ஒரு சிந்திக்க தோன்றுகின்ற வகையில் தான் இருக்கின்ற. என்றால் ஒரு ராஜபக்சேக்களுடைய பினாமி வெளிப்படையாக தம்மிக்க ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற போது அது இணையதளத்திலே கூகுளில் சென்று அதை நாங்கள் அந்த நிறுவனத்துடைய பார்த்தாலே அதனுடைய பிரதான பங்காளர் யார், அதனுடைய முதலீட்டாளர்கள் யார், யார் அதுக்கு பின்னால் இருக்கின்ற அப்படியே தெரிந்துவிடும். ஆக ஏனைய அரசாங்கங்கள் இதை கண்டுகொள்ளாமல் செயல்படுவது என்பது வேறு. நீங்கள் மாற்றம் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டு வருகின்ற அரசாங்கம்
ஏன் அப்படி இப்படியான ஊழல் பேர் வழிகளுக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தது? ஆக இன்று அந்த ராஜபக்சேக்களுடைய பினாமிகளை பாதுகாப்பதற்காக மன்னார் மக்களை தியாகம் செய்ய சொல்லி அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் கேட்பதும், சந்திரசேகர் நாங்கள் அதை ஆரம்பகட்ட வேலைகள், அதாவது அந்த கொங்கிரீட் இடுகின்ற பணி அனைத்துமே பூர்த்தியாகிவிட்டது. இனிமேல் அந்த உதிரிப்பாகங்களை பொருத்தி காற்றாலை இயக்குவதுதான் மிகுதியான வேலையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு ஆரம்பகட்ட வேலைகள் அனைத்துமே முடிவுறுத்த நிலையில அதை எதிர்ப்பதிலே நியாயம் இல்லை. ஆகவே அதை தொடர அனுமதிங்கள் என்று கேட்பதும் எந்த விதத்தில் நியாயம்? எல்லோருமே குற்றவாளிகளையும் திருடர்களையும் பிடித்து சிறையிலே அடைப்போம் என்று கூப்பாடு போடுவிட்டு, இன்று ராஜபக்சேக்களுடைய பினாமிகளுக்கு ஒரு மிக ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்தக்கூடிய வகை, அவர்களுக்கு ஒரு முட்டு கொடுக்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்று வரை அவர்களிடம் பதில் இல்லை. ஆகவே மாற்றம் என்பதும் இந்த விடயத்தில் ஒரு ஏமாற்றமாக தான் நாங்கள் அதை அடிக்கடி கூறுகின்ற விடம். ரோமர திசாநாயக்க அரசாங்கம் ஊழல் ஒழிப்பு, ஒரு ஒரு நிர்வாக ரீதியான முறைமைகள் மாற்றங்கள், அந்த விடயங்களை அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு காத்திரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தால், தமிழர்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது அவர்கள் எப்போதுமே அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடிச்சுவட்டிலே பயணித்து வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். இந்த மன்னார் காற்றாலை விடயத்திலும் அவர்கள் அவ்வாறு செயல்படுவதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும் என்று இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன், அந்த விடயத்தை விரிவாக தந்ததுக்காக. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் இதற்கு முன்னர் நீங்கள் பேசியிருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் அதை தெரிந்து கொள்வது முக்கியம் என்று நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஆய்வறிக்கையை முடிந்தால் வெளியிட்டுங்கள் என்று கேட்கும் பொழுது, மக்கள் அங்கே போராடுவது சூழலில் பாதிப்பு ஏற்படுத்த போகின்ற என்ற ஒரு நோக்கத்தினால்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு வேறு வேலை இல்லையா அங்கே வேறு போராடுவதற்கு? நீங்கள் இனி கூறினீர்கள், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறினார் மன்னார் மக்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் சூழல் எவ்வளவு பாழா போனாலும் பரவாயில்ல, அந்த மக்கள் அந்த இருப்பதெல்லாம் தமிழர்களானே அங்கே இருக்கின்றவர்களால் அவ்வாறான ஒரு நோக்கத்தில் தானே உதவி செய்கிறார்கள். இந்த ஆய்வு அறிக்கை தொடர்பாக, சாதக அறிக்கை தொடர்பாக ஏதாவது கூறக்கூடியதாக இருந்தது அவர்களால்? உண்மையிலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று அரசாங்கம் தான் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பாமர மக்கள் தங்களுடைய அனுபவ அறிவின் மூலமாக தாங்கள் செவி வழியாக கேட்கின்ற விடயங்களின் ஊடாக அவர்கள் இந்த விடயங்களை பிரதிபலிக்க முடியுமே தவிர அவர்கள் சென்ற ஆய்வறிக்கைகளை பெற முடியாது. இது அரசாங்கத்துடைய கடப்பாடு. மக்களுக்கு தெளிவுபடுத்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது முதல் அரசாங்கத்தினுடைய சாதாரண ஒரு நடைமுறை, முதல் ஒரு விடயத்திலே நாங்கள் அந்த மக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். இது வரப்போகின்ற திட்டம் என்ன, இதனால் ஏற்படுகின்ற சாதக பாதக தன்மைகள் என்ன என்பதை வெளிப்படுத்தி மக்களிடம் அதுக்கு தொடர்பான அபிப்பிராயங்கள் புறப்பட்டு அதற்கு பின்னரால் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் இவர்கள் எல்லாமே தலைகளாகத்தான் செய்கின்றார்கள், கடந்த கால அரசாங்கங்களை போன்று. ஆகவே இந்த விடயத்திலும் அவர்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் சென்று நீங்கள் ஒரு உள்நோக்கத்துடன் போராடுகின்றீர்கள், வேணுமென நீங்கள் பாதிப்புகளை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்பதெல்லாம் உண்மையிலே ஒரு பொறுப்பான அமைச்சரோ இல்லை ஒரு ஜனாதிபதி அரசாங்கமோ செய்கின்ற வேலை அல்ல. அப்படி அந்த அணுகுமுறை என்பது ஒரு மிக தவறான அணுகுமுறை. உண்மையிலே காற்றாலை என்பது வடமாகாணத்திலே அமைக்கப்பட்டது என்பது மிக குறுகிய காலம். இந்த விடயங்கள் எல்லாம் நேரடி பாதிப்பு என்பதை விட ஒரு மறைமுக தொடர் சங்கிலி பாதிப்புகளின் ஊடாக ஒரு நீண்ட காலத்திலே இந்த சூழலியலை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள்லாம் இதனுடைய ஆபத்தான விடயமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. உடனடியாக காற்றாலை அமைத்து விட்டால் உடனடியாக அதனுடைய அதிலிருந்து கண்ணாலை வெட்டு கண்ணாலை பார்க்கக்கூடிய விடயங்கள் இல்லை. ஒரு சங்கிலி தொடராக அதனுடைய பாதிப்பு உணரப்படும். ஒரு காற்றாலை அமைக்கப்படுகின்ற போது அந்த காற்றாலை அமைக்கப்படுகின்ற பிராந்தியத்திலே அந்த காற்றினுடைய சுழல் வேகம் என்பது அதனுடைய இயல்புத்தன்மை என்பது மாற்றமடையும். தொடர்ச்சியாக அந்த காற்றாலைகள் இயங்குகின்ற போது அந்த வழித்தடத்தினூடாக பயணிக்கின்ற வெளிநாட்டு பறவைகள், இந்த பறவைகளுடைய வழித்தடம் என்பது தடைப்படும். ஏன்னால் அதுகளெல்லாம் ஒரு உணர்திறனோடு பயணிப்பவர்கள். ஆகவே தங்களுடைய வழக்கமான பாதையிலே ஏதோ ஒரு இடையூறு இருக்கின்ற என்பதை அவர்கள் அந்த பறவைகள் தங்களுடைய உணர்திறன் மூலமாக உணர்ந்து கொண்டு அவர்கள் வேறு திசையினூடாக தங்களுடைய பயணத்தை மாற்றி அமைக்கின்ற போது அந்த மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து மன்னார் தீவுக்கு வருகின்ற அந்த வெளிநாட்டு பறவைகளுடைய பயணம் என்பது தடைப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை விட ஏற்கனவே இந்த பூநகர் தனங்களை புல்லுட்டடங்களில் அமைக்கப்பட்டதன் காரணமாக மன்னாரில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகள் மூலமாக கடலில் ஏற்படுகின்ற ஒரு அசாதாரண மாற்றம், அந்த காற்றாலை மூலமாக ஏற்படுகின்ற அந்த விசை, அந்த காற்றினுடைய தாக்கம் கடல் நீரோட்டத்திலும் அதனுடைய தாக்கத்தை செலுத்துகின்றது. இதன் காரணமாக அந்த கடல் அந்த இரைச்சல் அவ்வாறான பெரும் அந்த அதிர்வலைகளின் காரணமாக அந்த மீன்கள் கரையை நோக்கி வராமல் மீன்கள் ஒரு பாதியிலே வழிமாறி செல்கின்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு கற்பனையில சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல. இவை அனைத்துமே ஒரு நடைமுறை ரீதியாக எங்களுடைய மீனவ சமுதாயத்தினாலும் அந்த மக்களினாலும் உணரப்பட்ட விடயங்கள் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே இதை நீங்கள் உங்கள் நேர்மையாக இருந்தால் ஒரு அவசரமும் இல்லையே. இப்ப ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் இதை ஒத்தி வையுங்கள். ஒத்தி வைத்து விட்டு இதனுடைய ஆய்வறிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொரு கிராமமா சென்று அதை நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். இது காற்றாலை இந்த இடத்துல எல்லாம் இருக்கின்றது,
காற்றாலை எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன்னு ஒரு ஆய்வை முதல் அரசாங்கம் செய்யட்டும். மக்கள் குடிமனைகள் இல்லாத ஒரு வனாந்திர பிரதேசங்களில் தான் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான இடங்களிலெல்லாம் அவ்வாறுதான். நீங்கள் இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே நீங்கள் பயணித்திருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு நீண்ட நெடிய வனாந்திரமான பகுதிகளில் தான், மக்கள் குடியிருப்புகள் இல்லாத பகுதிகளில் தான் இவ்வாறான காற்றாலைகள் அமைக்கப்படுகின்ற ஒரு நிலைமைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனால் அங்கே நீண்ட நெடிய பிரதேசங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கே மிக ஒரு குறுகலான அந்த மன்னார் தீவிலே கிட்டத்தட்ட 50,000 மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 50,000 மக்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கு பல நெருக்கடிகளை, சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, இந்த அரசாங்கம் பலப்பிரயோகமாக அதை மேற்கொள்ள கொண்டு வந்து திணிப்பது என்பது உண்மையிலே அவர்கள் ஒரு குறுக்கு வழியிலே இந்த விடயங்களை கொண்டு வர முற்படுகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். உண்மையிலே சாத்தியக்கூறு அறிக்கை, ஆய்வறிக்கைகள், பாதக சாதகங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய தரப்பு அரசாங்கம். அதை விட்டு மக்களிடம் அதை கேட்பது என்பது ஒரு அடிமுட்டாள்தனமான வேலை என்பதைத்தான் இதிலே நாங்கள் குறிப்பிட முடியும். மற்றது இவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு தலைகளாக நிற்கின்றார்கள். ஆகவே அதை ஒருபோதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழ் மக்கள் சிங்கள ஆட்சியாளர்கள் எதை கொண்டாலும் எதிர்க்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இந்த விடயத்தை நாங்கள் கருதிவிட முடியாது. உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த மக்கள் இன்று கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக அவர்கள் அந்த இடத்திலே சுழற்சி முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண விடயமல்ல. இன்றைய அவசர உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் இவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு விடயத்துக்காக இப்படி தொடர்ந்தேர்ச்சியான ஒரு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அது வலுவான காரணத்தின் நிமித்தமாகத்தான் அது முன்னெடுக்கப்படுகின்றது. இது யாராலுமே காசு கொடுத்து கூட்டிக் கொண்டு உள்நோக்கத்தோடு கூட்டிக் கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டம் அல்ல. ஒரு இருப்பு சாதாரணமாக புலியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு பூனை என்பது வீட்டிலே ஒரு செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகின்ற ஒரு பூனை. அந்த பூனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பூனை கடைசி வரை ஒரு அறைக்குள்ளே ஒரு 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 4 பக்கம் அடைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளாக நீங்கள் பூனையை விரட்டி செல்கின்ற போது அந்த பூனை ஓடிப்போய் கடைசி ஒரு கட்டத்திலே எங்கேயுமே செல்ல முடியாதுன்ற கட்டத்தில் அது ஒரு புலியை விட ஆக்ரோஷமாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அது முடிந்தவரை அது தப்பிச் செல்வதற்கு அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முற்படும். முடியாத பட்சத்தில் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும். பூனையுடன் சிக்கிய எலி கூட ஒரு கட்டத்திலே பூனையுடன் அது மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமாக தன்னுடைய ஒரு எதிர்ப்பை காட்டி ஒரு சில சந்தர்ப்பங்களில் பூனை அச்சமடைந்து விட்டுட்டு சென்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. அது அப்படி ஒரு சாதாரண ஜீவராசிகளை அப்படியெல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் மனிதர்கள், சகல விடயங்களும் அறிந்தவர்கள். அதை விட தொடர்ச்சியாக இந்த இலங்கை தீவிர தமிழர் என்ற காரணத்துக்காகவே எந்தவித காரணமுமே இல்லாமல் நாங்கள் இவ்வாறான அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற சமூகம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டியவர்களாக இருக்கணும். ஆகவே வெறுமனே ஒரு அரசியல் காரணங்களையும் இதற்கு பின்னணியிலே வேறு சக்திகள் இருக்கின்றது என்று கூறிவிட்டு இவர்கள் இதை கடந்து விட முடியாது. ஆகவே இந்த அரசாங்கம், இந்த அன்றோமர் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் அவர்கள் இந்த சாத்தியப்பாடு மற்றும் ஆய்வறிக்கைகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக தெளிவுபடுத்தி எவ்வளவு காலம் எடுத்தாலும் அந்த மன்னார் மக்கள் அவர் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதியை போன்று நீங்கள் மன்னார் மக்களை மண்டைய கழுவுற வேலையை செய்ய வேண்டாம், மூளைச்செலவு செய்கின்ற வேலையை செய்ய வேண்டாம். தயவு செய்து தையிட்டியிலே மூளைச்செலவு செய்வதை போன்று மன்னார் மாவட்டத்திலே மூளைச்செலவு செய்வதற்கு தான் ஒரு குழு அனுப்பப்பட்டது. அதை மக்கள் ஆரம்பத்திலே விரட்டி அடித்து விட்டார்கள். அவ்வாறு மூளைச்செலவு செய்வதை விட்டுவிட்டு மக்களை தெளிவுபடுத்துங்கள். அவர்கள் அறிவார்ந்த ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அவர்களுடைய ஒரு நேரடியாக அவர்களால் உணரக்கூடிய வகையிலும் அதை நீங்கள் மிக எளிமையாக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு தேவையான காலவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னார் மக்கள் ஏற்றுக்கொண்டால் இதில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்ற மன்னாரில் இருக்கிற மக்களை விட்டு வெளியே இருப்பவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு தகுதி இல்லை, புலம்பெயர்ந்திருப்பவர்களுக்கு எல்லாம் கருத்து சொல்ல தகுதி இல்லை, மன்னார் மக்கள் முடிவெடுக்கட்டும் என்று அந்த மன்னார் மக்கள் தான் போராடுகின்றார்கள். மன்னார் மாவட்ட மக்கள் தான் மாவட்டத்தை முழுமையாக முடக்கி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். வேறு எவருமே அங்கே சென்று வற்புறுத்தவில்லை. அப்படி வற்புறுத்த முடியாது. அங்கே பல்லின சமூகம் வாழ்கின்ற மன்னார். ஆக அங்கே நாங்கள் புலம்பெயர்ந்திருப்பவர்களோ இல்லை வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களோ அங்கே போய் நெருக்கடி கொடுக்க முடியாது. ஆகவே அந்த மன்னார் மாவட்ட மக்கள் இதை உணர்ந்ததன் காரணமாக அது ஒரு ஆதரிக்க வேண்டும் என்ற விரும்பியதன் காரணமாக அவ்வாறான ஒரு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருப்பவர்கள் கருத்து கூறக்கூடாது, புலம்பெயர்ந்திருப்பவர்கள் கருத்து கூறக்கூடாது, அது மன்னார் மாவட்ட மக்களின் ஜனாதிபதியும் பார்த்துக் கொள்ளட்டும் என்பதாக எல்லாம் நீங்கள் பிரசண்டவாதம் செய்யாமல் நீங்கள் மிக நேர்மையாக அந்த மக்களிடம் சென்று தெளிவுபடுத்துங்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் இதன் மூலமாக இந்த பாதிப்பும் இல்லை, எதிர்கால சந்ததிக்கோ இப்போது உங்களுக்கு இந்த பாதிப்பும் இல்லை, சூழலை சார்ந்த இந்த பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து அதுக்கு அவர்கள் தாங்களாக
ஒரு பச்சை கொடி காட்டுகின்ற ஒரு நிலைமை வந்தால் நீங்க தாராளமாக அமைத்து விட்டு போங்க. அதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழர்கள் எப்போதுமே அபிவிருத்திக்கு எதிரானவர்கள். அபிவிருத்தியின் பெயரால் தமிழர்களுடைய தலையிலே நாசகார திட்டங்களை திணிக்கப்பட்டு தமிழர்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்படுகின்ற போதுதான் தமிழர்களுக்கு எதிராக வீண்டெழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே மீண்டும் நீங்கள் 3-4 தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 83 கலவரம், 81 யாழ் நூலக எரிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் தமிழ் இளைஞர்களை அவர் ஆயுத ரீதியான நிலையை நோக்கி உந்து தள்ளியது. அதாவது ரீதியான அரசியல் ரீதியாக அறவழி போராட்டம் என்பது இனிமேல் சரிவராது. இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய மொழி அவர்களுக்கு, இந்த மொழி அவர்களுக்கு புரியாது, அவர்களுக்கு அவருடைய மொழியிலே பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தமிழ் இளைஞர்களுடைய கையில் ஆயுதம் திணிக்கப்பட்டது. அதே போன்று இந்த தலைமுறையும் இந்த மக்களும் இன்று வீதியில இறங்கி அவர்கள் தாங்களாக தங்களை வருத்தி போராடினார்கள், கடையடைப்பு போராட்டத்தில் சென்றார்கள். நாளை இல்லை இந்த மக்களையும் மீறித்தான் நீங்கள் கொண்டு வந்து காற்றாலை அமைப்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் கடந்த கால வரலாறு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிலைமையை நீங்கள் தெளிவாக தந்திருக்கிறீர்கள். அதாவது ஆய்வறிக்கை அரசாங்கம் அதை கொண்டு வந்து மக்கள் முன்னே போட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அந்த சூழல் மாசுபடுத்த போகின்றது என்றால் சிங்கள மக்கள் அதனால் பாதிக்கப்பட போவதில்லை, தமிழர்கள்தான் பாதிக்கப்பட போகிறார்கள். எனவே இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இங்கே விரிவாக அந்த விடயங்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.